சின்ன விஷயங்களை மாத்திர சொல்லிடுறேன். தேர்தல் வாக்குறுதி 33. இது யாரு? அண்ணன் மு.க. ஸ்டாலின் தேர்தல் நேரத்தில் சொன்னார்ல, தேர்தல் வாக்குறுதி 33. சிறு குறு விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் பெற்ற பயிர் மற்றும் நகை கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு அறிவிச்சாங்கல்ல. தள்ளுபடி செஞ்சாங்களா? நெல்லுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையாக குவிண்டால் ஒன்றுக்கு 2000 ரூபாயும் கரும்புக்கு 4000 ரூபாய் அறிவித்து விட்டு கொடுத்தாங்களா? 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாட்களாக உயர்த்தப்படும் சொன்னாங்களே, செஞ்சாங்களா? தினக்கூலி 300 உயர்த்தப்படும் சொன்னாங்களே, எது செஞ்சாங்களா? நான் தப்பா சொன்னா திருத்துங்க, அதுக்குதான் சொல்றேன். நியாய விலை கடைகள் மூலம் சிறு தானியங்கள் விற்பனை செய்யணும்னு அறிவிச்சாங்க. ஏற்கனவே வழங்கப்படுற பொருட்களை கூட இப்ப முறையாக கிடைக்கலன்னு தான் எல்லாம் சொல்றாங்க. அது மாதிரி தடையின்றி இலவச மும்முனை மின் இணைப்பு என அறிவித்தார்களே, இப்பொழுது தற்போது விவசாயிகளுக்கு மின் இணைப்பே கேள்விக்குறியாயிருக்கு. அதான உண்மை? ஏதாவது ஒரு நம்பரோட சொல்ற வாக்குறுதிய. அதுபோல காவிரி குண்டாறு திட்டம் நிறைவேற்றப்படும் சொன்னார்களே, செஞ்சாங்களா? அதுபோல 2000 கோடி ரூபாய் மதிப்பில் 200க்கும் அதிகமான தடுப்பணைகள் கட்டப்படும் அறிவிச்சாங்களே. தடுப்பணை எல்லாம் கட்டிட்டு இருக்காங்களா இந்த பகுதியால? புதுக்கோட்டையில இருந்து கூட நிறைய பேர் வந்திருக்கீங்க. ஏதாவது புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஏதாவது தடுப்பணை கட்டினாங்களா? சென்னையில் உள்ள ஆறுகள் பாதுகாப்புக்காக 5000 கோடி ஒதுக்கப்படும் சொன்னாங்க. எதுவும் செய்யவே இல்லை. ஏன்னா சென்னையில தான் இருக்க. கச்சத்தீவை திரும்ப பெற முயற்சிகள் எடுக்கக்கூடாது. அப்பா எழுதி கொடுத்தாருல, தாரை வார்த்தாருல, அதை திருப்பி தர்றாராம். அது மாதிரி இன்னைக்கு அவங்க RS பாரதி அமைப்பு செயலாளர் போய் ராமேஸ்வரத்தில் போய் மீனவர்களை ஏமாத்துற மாதிரி அங்க ஆர்ப்பாட்டம் நடத்துறாரு. ஆனா தேர்தல் அறிக்கை 115 இலங்கை கடற்படையினால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவது நிறுத்தப்படும் சொன்னாங்க. மீனவ சமுதாயத்தினரை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க நடவடிக்கை. இது வேற. மீனவர்களுக்கு வெந்த புல்ல வேல் பாய்ச்சிற மாதிரி தேர்தல் வாக்குறுதி 116. மீனவ சமுதாயத்தை சேர்ந்த மக்களை எல்லாம் பழங்குடியாக்குறாங்களா அவங்க. அது மாதிரி போக்குவரத்து தொழிலாளர்கள் இன்னைக்கு நடையா நடக்கிறாங்களே. நம்ம ஊர்ல எல்லாம் துண்டு தோல்ல போட்டு பீடி குடிச்சு போவாங்களே கம்யூனிஸ்ட், ரெண்டு தமிழ் கம்யூனிஸ்டுக்கெல்லாம் என்ன ஆனாங்கன்னு தெரியல. தேர்தல் நிதி வாங்கினதோட சரி. இன்னைக்கு போக்குவரத்து தொழிலாளர்கள் பிரச்சனைகள், பழைய ஓய்வூதியம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.